ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகிழ் குட்டிக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அடுத்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா கழுவிடுங்க. அது நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் இதை நல்லா துருவி சேர்த்துக்கலான் இருக்கேன். அதனால் இதை நல்லா ஒன்றா துருவி எடுத்துக்கலாம். இதை துருவி சேர்த்து வேக வைக்கிறப்ப அரிசியோடு சேர்ந்து நல்லாவே இது வெந்துடும். அதனால் நம்ம மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவே கட் பண்ணி சேர்த்துருந்தோம்னா மசிக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரத்தில் மசியாது. இப்போ நம்ம துருவின காய்கறி இதோட சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவெல்லாம் தெரியாது, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா நல்லா வெந்தால் போதும். இவ்வளோதான் அரிசி எடுத்தேன், அவ்வளோதான் அரிசி எடுத்தேன், நான் அளந்தெல்லாம் எடுக்க மாட்டேன். சும்மா ஒரு கையில் ஒரு சேர அரிசி போட்டுக்குவேன், அதுக்கேற்ற மாதிரி பருப்பு போட்டுக்குவேன், அவ்வளோதான். எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு பருப்பு எடுத்தாலே போதும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வயசுக்கு வரைக்குமே உப்பு கொடுக்கல. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலான்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு டாக்டர் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் கொடுக்கல. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் இறங்கினதுமா இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா உடனே அந்த சூடு இருக்கப்பவே அந்த மேஷரால் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடு இருக்கப்பவே நம்ம இதை மசிச்சு எடுத்தால் தான் நல்லா ஃபைனாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் கொடுப்பேன். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் அவங்க அசப்போட கற்றுக்குவாங்க. நல்லா இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யார் மேலெல்லாம் கடுப்பு இருக்கோ அதெல்லாம் சேர்த்து இதை காட்டுங்க. அப்போ தான் நல்லா ஃபைனாக வரும். இது ஈவனாக மேஷ் ஆகும். ஸோ நல்லா நீங்கள் இதை மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கேரட் உருளைக்கிழங்கு பருப்பு சாதம் ரெடியாக ஆயிடுச்சு. எப்போது நான் இந்த மாதிரி கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு கொடுப்பேன். இல்லைன்னா எப்போவுமே அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு ஏதாவது ஒரு காய்கறி, சவு இல்லைன்னா சொரக்காய், இல்லைன்னா பீக்கங்காய், இல்லைன்னா புடலங்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறி மாற்றி மாற்றி கொடுப்பேன். எல்லா காய்கறியும் மோஸ்ட்லி சேர்த்துக்க பார்ப்பேன். அவ்வளோதான், நமக்கு பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கொடுக்கலாம். அதுதான் இப்போ போய் மகிழ் குட்டிக்கு நம்ம ஊட்ட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.